வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சோவியத் பின்வாங்கல், தோல்வியின் ஒப்புதல். ஒரு பேரரசு அது தோற்றதை ஒப்புக்கொள்ளும் தருணம் அது மிகவும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதி வெற்றியின் அமைதி அல்ல, ஒரு சோர்வின் அமைதி. 1980ஆம் ஆண்டுகளின் இறுதியில் சோவியத் ஒன்றியம் ஒரு உண்மையை எதிர்கொண்டது. இந்த போர் வெற்றிக்காக இல்லை, தப்பிக்க வேண்டிய ஒரு தருணமாக மாறிவிட்டது. 9 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் இழந்து போயினர், பில்லியன் கணக்கான ரூபில்கள் செலவானது. ஆனால் மலைகள் இன்னும் கட்டுப்பாட்டில் வந்து சேரவில்லை. மாஸ்கோவில் கேள்விகள் உயர்ந்தன. இந்த போர் எதற்காக? இந்த இழப்பு ஏன்? 1988ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்துக்கள் போடப்பட்டன. சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு விலகும் என்று அறிவிக்கப்பட்டது. 1989ஆம் ஆண்டு பிப்ரவரி, அமுதரியா நதி, அந்த நதியை கடக்கும் ஒவ்வொரு சிப்பாயும் ஒரு கேள்வியுடன் அவர்கள் நாட்டிற்கு திரும்பினார்கள். நாம் என்ன சாதித்தோம்? இந்த பின்வாங்கல் ஒரு படைத்துறை நடவடிக்கை மட்டும் அல்ல, ஒரு அரசியல் ஒப்புதல். ஆம், சோவியத் ஒன்றியம் இந்த மண்ணை வெல்ல முடியாது என்று ஒப்புக்கொண்டது. ஆப்கான் மக்களுக்கு இந்த நாள் 2 முகங்களை கொடுத்தது. ஒரு பக்கம் வெளிநாட்டு படைகள் விலக்கப்பட்டன, மற்றொரு பக்கம் அவர்களுக்கு அமைதி வரவில்லை. முஜாஹிதீன்கள் வெற்றியை கொண்டாடினர், ஆனால் அவர்கள் ஒன்றுபடவில்லை. போர் ஒரு எதிரிக்கு எதிராக இருந்தபோது ஒன்று இணைந்து செயல்பட்டது. எதிரி விலகியதும் பிளவுகள் வெளிப்பட்டன. சோவியத் படைகள் விலகிய பின் ஆப்கானிஸ்தான் ஆயுதங்களுடன் மட்டுமே விடப்பட்டது. அரசு பலவீனமாக மாறிப்போனது. நம்பிக்கை மிகவும் மெலிந்து போனது. இந்த தோல்வி சோவியத் ஒன்றியத்தையும் மாற்றியது. இந்த போர் அதன் பொருளாதாரத்தை சோர வைத்தது. அந்த நாட்டின் நம்பிக்கையை உடைத்தது. சில ஆண்டுகளில் அந்த பேரரசு வரலாற்றை மாற்றியது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் போர் முடிவடையவில்லை. வெளிநாட்டு எதிரி திரும்பி போனது. உள்நாட்டு போர் வர இருந்தது. இந்த காணொளியில் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். பேரரசுகள் பின்வாங்கலாம், ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் வெற்றிடம் மிகவும் ஆபத்தானது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வீரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.